வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய டாப் 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படங்களை தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸான அவதார் தி வே ஆஃப் வாட்டர் மூவி தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா அவதார் 1ஓட சீக்வல் தாங்க. ஸோ அதனால் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. இந்த மூவி விஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்கும். நான் 3Dயில் வந்து தியேட்டர்ஸ் தாங்க பார்த்தேன், ரொம்பவே தரமாக இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்டில் வில்லன் கேரக்டர் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதான் ஒரு நெகட்டிவ். மற்றபடி இந்த மூவியில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மூவி தமிழ் டப்பிங்கோட ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன லூப்பர் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த டைம் லூப் ப்ளஸ் டைம் ட்ராவல் கான்செப்டில் இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும், ஸோ அதனால் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே டைமில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாகவும் புரிகிற மாதிரியும் எடுத்திருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு தரமான மூவின்னு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், அமேசான் பிரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவியை வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தி மேட்ரிக்ஸ் ஃபிலிம் சீரிஸாங்க. நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர் ஹேக்கராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சில டைம் ஹாலுசினேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இதுக்கு ஒரு ப்ளூ பில் ஒன்று டெய்லி ஒன்று சாப்பிடுவாருங்க. திடீர்னு ஒரு நாள் மார்ஃபியஸ்னு ஒரு கேரக்டர் வந்து ரெட் பில்லை வந்து நம்ம ஹீரோ கையில் வந்து கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் இதை எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் என்னாச்சு, அதாங்க அந்த படத்தோட பிளாட்டு. 90s கிட்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம் சீரிஸ்னால் இந்த மேட்ரிக்ஸாங்க. படத்தோட ஆக்ஷன் பார்க்கலாம் செமையாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் என்கேஜிங்காக போகுங்க. இந்த ஃபிலிம் சீரிஸும் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் சீரிஸ்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜியோ சினிமாவில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன ப்ரொமீத்தியஸ் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் க்ரூ வந்து ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதாங்க அந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டு. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷுவலாக இந்த மூவி வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்பேஸ் அப்புறம் மிஸ்ட்ரி மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த படம் அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஹாட்ஸ்டாரில் மட்டும் தமிழ் டப்பிங் இல்லைன்னு நினைக்கிறேன். அமேசான் பிரைமில் வந்து இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி சப்ஸ்டன்ஸ் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டெலிவிஷனில் வர ஃபிட்னஸ் ஷோவில் மெயினான மெம்பராக இருக்காங்க. இவங்க இல்லைனா அந்த ஷோவோட டிஆர்பியை படுத்துருங்க, அந்தளவுக்கு முக்கியமான மெம்பர்னால் பார்த்துக்கோங்களேன். ஷோவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஷோவோட ஓனர் வந்து அவங்களோட 50வது பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வயசாகிட்டு இந்த ஷோலேருந்து ஸ்டாப் ஆகிருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இவங்களும் வந்து அந்த ஷோலேருந்து விலகிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு பார்சல் ஒன்று வருது. உங்களை மறுபடியும் எங்காக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலில் போட்டிருக்கு. இந்த பார்சலை வந்து பிரிக்கிறாங்க. அதில் உள்ள மெடிசினை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அதாங்க அந்த படத்தோட பிளாட்டு. இந்த படம் நான் இந்த இயரில் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மூவியில் ஸ்க்ரீன் பிளே, ஹீரோயினோட ஆக்டிங்கு, முக்கியமாக மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். கிளைமேக்ஸில் வரக்கூடிய சீன் தாங்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். அட் த எண்ட் ஒரு நல்ல மெசேஜோடு முடிச்சிருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு இதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மூவி தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை.